Hey guys, welcome to our channel Blocks of DSK. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் கரன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து வெறும் இந்தியன் கரன்சி மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டோட கரன்சியுமே உங்களுக்கு தெரியும். பட் எனக்கு யூனிக்காக இருந்தது வந்து சோழர் காலத்தில் யூஸ் பண்ண காசு எல்லாமும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதை நான் என் லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ மீன் லைக் கூகுளில் நம்ம பார்த்துருக்கலாம், பட் இன் பர்சனாக அதை டச் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். எல்லாமே அந்த காலத்தில் சோழன், பாண்டியன் அந்த மாதிரி காலத்தில் இருக்கிற நாணயங்கள் அப்போ யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து வியட்நாம் காசு 500 சம்திங். எல்லா ஊருக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்கு மட்டும் திருடிட்டு போயிட போகிறாங்க. 10 ரூபாய் 20 ரூபாய் நிறுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 ரோவில் இருக்கிறது வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ண காயின்ஸு. அதில் உள்ளே போட்டு குழந்தைங்கள்லாம் உள்ள கயிறு போட்டு கட்டிடுவாங்க. இப்பயும் பல வீட்டில் வந்து வாசல் வைப்பாங்கள்ல, அது மேலே வச்சு தான் கட்டுவாங்க. பழைய காலத்து வீட்டில் எல்லாமே வைப்பாங்க. 43, 44 and 45. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் போட்டுருக்கோம். ஸோ இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா 1945 டைமில் யூஸ் பண்ண காசாக. இது வந்து மோஸ்ட்லி இப்போ கூட நிறைய பேரோட வீட்டில் வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட் இந்த காயினை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த அண்ணா சொன்னாங்க. உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு 5 பீஸில் மாடு இருக்கிற மாதிரி இருக்குது. புளிப்பட்டு 2 ரூபா, 402 ரூபா இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லைக் 5 ரூபீஸ்லேயே காந்தி தாத்தா வந்து என்ன பண்ணுறாரு, உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குதுல்ல. இதில் வந்து புளி இருக்க மாதிரி இருக்குது. இந்த 2 ரூபாயில் மான் அதில் புளி, 5 ரூபாயில் மான். இந்தியாவோட 50 ரூபீஸ் காயின். அது புழக்கத்தில் கிடையாது. பட் ஆனால் ஒரு நிமிஷம், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2 வருஷம் முன்னாடி கலைஞருக்கு யூஸ் பண்ணாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி வந்து அதில் போட்டிருக்கோம். சில்வர், வெள்ளி, இந்த புழக்கத்துலாம் வராது. 50 இல்லை 100 தான் போடுவாங்க. இந்த மாதிரி காயின் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களே வாங்கி வச்சுருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க. இந்தியாவோட 50 ரூபீஸ் சில்வர் காயின். இது ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கு புழக்கத்துலேயும் இல்லை அப்படின்ட்டாரு. என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து சில்வராக. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வச்சுக்கலாமா. இது டோட்டலாகவே வந்து 50 பீஸ் இல்லைனா 100 பீஸ் தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. இங்கே வந்து ஃபுட் அண்ட் ஷெல்டர் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லைக் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஒரு தீமில் வந்து காயின் பின்னாடி இருக்குது. இது வந்து எல்லா நாட்டோட காயின் மட்டும். ஸோ டென்மார்க்கு, சைனா, அப்புறம் ஃப்ரான்ஸு, ஹாங்காங். இந்தியாவோட 5 ரூபீஸ் அது செல்லம். அதான் நம்ம பையன் புத்தின்றது இவ்வளோதான். அதனால தான் நம்ம ஊர் காசு ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க.
ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா நாட்டோட காயின் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. என்னால் ஒரு பேஜையும் ஸ்லோவாக ஜூம் இன் பண்ணி காமிக்க முடியாது ஆப்வியஸாக, பிகாஸ் அது ரொம்ப டைம் எடுக்கும். இது நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நான் காமிச்சிருப்பேன், பட் இது நம்மக்கிட்ட கிடையாது. அங்கே நம்ம எடுத்ததுனால நான் குயிக்காக காட்ட வேண்டிய மாதிரி. இந்தியாவில் வந்து சோழன், அதுக்கப்புறம் வந்து ராஜராஜ சோழன் அவங்க இருக்கிறதுலேருந்து நம்ம யூஸ் பண்ண காயின்ஸ், பிரிட்டிஷ் வந்து இருந்தப்போ நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம், பிரிட்டிஷ் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் என்னென்ன காயின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ஆஃப்டர் ரிபப்ளிக் நம்மளோட காயின்ஸ் எப்படி அது மாற்றினாங்க அப்படிங்கிறது எல்லாமே இது இருக்குது. ஸோ ரூபா, அதுக்கப்புறம் 20 பைசே, 30 பைசே, இந்த 25 பைசே நானே யூஸ் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு முன்னாடி நானே பார்த்தது கிடையாது 5 ருபீஸ் எப்படி இருக்குது. என்னென்ன கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணி அவங்க இதில் போட்டுருக்காங்க. இது வந்து நம்ம சோழ காலத்து காயின்லேருந்து, இந்தியாவிலேருந்து சோழ காலத்து காயின்லேருந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம நானாக யூஸ் பண்ணுவோம். பிரிட்டிஷ் இந்தியா போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் இந்தியா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி போகிற காயின் வந்து மொத்தமாக ஆகும் காயின்ஸ் மட்டும். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த 100 மாதிரி 60 கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரின்னு அதிலே மென்ஷன் பண்ணி வந்துருக்கோம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா. இது பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி அரணா, ஒரணா, தொண்டி கால்வான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காயின். இல்லை நம்ம இந்தியாவில் தான் இருந்தது, சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண காயின். இது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண காயின்ஸ். நம்மளோட இந்தியன் ஆஃப்டர் ரிபப்ளிக் இண்டிபெண்டன்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, இந்த இது நானே பார்த்தது கிடையாது. பட் 25 பைசே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நானே வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். வீட்டில் இருக்கும், பட் நம்ம யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு சும்மா 1-2 இருக்கும், பட் இதுதான் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் 1 ரூபாய் வருஷம் பாருங்கள். ஃபர்ஸ்டே காட்டுறேன், நீ அதை காட்டாதீங்க. அது மாதிரி இருந்தது 1947 ஜூம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 1947 நம்ம யூஸ் பண்ண 1 ரூபி. ஸோ பின்னாடி வந்து ஏதோ ஒரு கிங்கோட இதுவே போட்டிருக்கு. குடியரசு நாடாயிட்ட பிறகு தான் நம்ம காயின் போட்டோம். இதுக்கு அவங்க போட்ட காயின் தான் யூஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் அசோச்சு நம்ம எதுவுமே இருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம வாங்கிக்கும் போது ஈஸ்ட் இந்தியா வந்த புதுசில் போட்டது கிளியர் பண்ணுவோம். ஆஃப் ஆனால் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபனா லைக் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்து ரூல் பண்ணுறப்போ யூஸ் பண்ண ஒரு காயின். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட காயின்ஸ். ஸோ இது வந்து 10 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட காயினு. மலேசியா, யூஎஸ், யூரோப், யூகே, யுஏஇ, சவுத் அரேபியா, ஆஸ்திரேலியா, குவைத், ஸ்ரீலங்கா எல்லாத்தோட காயின்ஸ். இது ஜூம் இட். நேற்று வந்தீங்களா? இதில் டோட்டலாக வந்து 100 கண்ட்ரீஸோட என்னென்ன கண்ட்ரி அண்ட் காயின்ஸ். ஸோ டோட்டலாக 100 டோட்டலாக எல்லா கண்ட்ரியோட நோட்ஸ். இதுனா 47, 45 அந்த மாதிரி அவ்வளோதான். நம்ம வந்து நம்ம காயின் போட ஆரம்பிச்சோடனே அதில் நிப்பாட்டு. 100 பேர் அதிலே மென்ஷன் ஆயிருக்கு. எல்லாமே சொன்னால் நமக்கு டைம் ஆயிரும். என்ன ஒரு இது ஒன்று அதனால் ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். நல்லா இருக்கும்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கரன்சியோட புக்காகவே போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்னு கூகுள் பண்ணாலே கிடச்சிரும் தான். பட் ஸ்டில் இதை வந்து நம்ம கூகுளில் பார்க்குறதுக்கும் நேரில் வந்து பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் நம்ம ஊர் காசே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்ததே கிடையாது. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம கூகுள் பண்ணால் நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிரும் தான். பட் இருந்தாலுமே அதை தொட்டு பார்க்குறதோ இல்லை கண்ணால் நம்மளுக்கு அப்படியே இன்பர்சனாக பார்க்குறோட ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு இருக்கும். வந்து இதில் வந்து 44 இந்த காயின் நான் வாங்க போகிறேன். இந்த காயின் தான் நம்ம இப்போ வாங்க போகிறோம். இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஷூட் பண்ணதுக்கு அந்த எனக்கு வந்து ஃப்ரீயாகவே இந்த காயின் கொடுத்துருக்காங்க. அந்த அவங்க பேர் கார்த்திக். ஸோ இங்கே வந்து புக் ஃபேரில் வந்து நீங்கள் இங்கே வாங்கணும்னாலுமே வாங்கிக்கலாம். எதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரீ தானே நான் இருக்கும். இங்கே இருக்கிற காயின்ஸ் எது வேணாலும் நம்ம வீட்டுக்கு வேணும்னாலும் வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலி வந்து எனக்கு இங்கே வரும்போது வந்து லைக் நம்ம நாட்டோட காயின்லாம் நான் நிஜமாலே ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நம்ம கூகுளில் எல்லாமே கிடச்சிரும். பட் நம்ம யாரும் போயிட்டு சோழர் காலத்தில் கரன்சி எப்படி இருந்துச்சுலாம் சர்ச் பண்ணுவோமான்னு தெரில. அன்டில் நம்ம ஸ்கூலில் நம்ம வீட்டில் படிக்கிற பசங்களோட ஆக்டிவிட்டிக்கு கேட்குற வரைக்கும். பட் பார்க்கும்போதே அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் எங்கேயாச்சும் உங்களுக்கு புக் ஃபேர்லையோ ஆர்எல்ஸ் எங்கேயாவது போட்டால் நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.